வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பம். பரீட்சை நிலையங்களில் விசேட பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிப்பு. பொதுமக்கள் நிதியில் சம்பளத்தை பெற்றுக் கொள்ளும் அரச ஊழியர்களின் பொறுப்பு மக்களுக்கு சேவையாற்றுவது என பிரதி நிதியமைச்சர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியது. 4312 பரீட்சை நிலையங்களில் இம்முறை சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார குறிப்பிட்டார். பரீட்சைக்கு தோற்றவுள்ள 5,78,140 பேரில் 3,84,056 பாடசாலை பரீட்சார்த்திகள் அடங்குகின்றனர். இதேவேளை பரீட்சை மேற்பார்வை மற்றும் விடைத்தாள் திருத்த பணிகளுக்காக 76,000 மேற்பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாடசாலைகள் ஊடாக 8,500 மாணவர்களும் 10,500 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். இந்த மாவட்டத்தில் 126 பரீட்சை நிலையங்களும் 16 இணைப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அமைதியான முறையில் பரீட்சைகள் இடம்பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பரீட்சை நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அமைதியான முறையில் நடைபெற்று வருகின்றது. மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு சென்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை ஓய்ந்த நிலையில் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தந்திருந்தனர். பரீட்சை நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். மலையகத்தில் ஹட்டன் நுவரெலியா பகுதி மாணவர்கள் இன்று காலை 8 மணியிலிருந்து பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தந்திருந்தனர். ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட 69 பாடசாலைகளிலிருந்து 3,293 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். 43 பரீட்சை நிலையங்களும் 5 இணைப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான பரீட்சை நிலையங்களில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. இதற்காக பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். பரீட்சை நிலையங்களின் பாதுகாப்பிற்காக 4,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனை தவிர ரோந்து நடவடிக்கைகளுக்கு மேலதிக போலீஸ் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியில் பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் முறையற்ற விதத்தில் நடந்து கொள்வதனை இயன்றவரை தவிர்க்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். கிளிநொச்சி வட்டக்கச்சியில் உள்ள பாடசாலை ஒன்றில் சாதாரண தர பரீட்சை நிலையத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட அதிபர் ஒருவர் திடீர் சுகவீனத்தால் மரணமடைந்துள்ளார். கிளிநொச்சி வைத்தியசாலையில் இன்று அதிகாலை 2:45 அளவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். சளியினால் ஏற்பட்ட மூச்சு திணறலால் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவரது சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொதுமக்கள் நிதியில் சம்பளத்தை பெற்றுக் கொள்ளும் அரச ஊழியர்களின் பொறுப்பு மக்களுக்கு சேவையாற்றுவது என பிரதி நிதியமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவிக்கின்றார். கண்டி கலகதர பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். திவிநகம திட்டத்தின் கீழ் கலகேதர பிரதேச மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எமது நாட்டில் அரச ஊழியர்கள் இல்லை என்றால் ஏழை மக்கள் அனைவருக்கும் 3,000 அல்லது 4,000 ரூபாய் நிதியை இலவசமாக வழங்க முடியும். அவர்களின் பணத்தை கொண்டே அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குகின்றோம். இவை அனைத்தையும் நிறுத்தினால் 5,000, 6,000, 10,000 ரூபாவை அனைவருக்கும் வழங்க முடியும். அவ்வாறு செய்யுமாறு நாம் கூறவில்லை. பொதுமக்களின் நிதியினூடாக நாம் சம்பளத்தை பெற்றுக் கொள்ளும் போது நாம் அதற்கான சேவையை செய்து கொடுக்க வேண்டும். நாங்கள் செல்வந்தர்களாவது பெரிய விடயமல்ல, அந்த மக்களை செல்வந்தர்களாக்க வேண்டும். இன்று அனைத்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தாம் செல்வந்தர்களாக மாறுவதை பற்றியே சிந்திக்கின்றனர். மக்கள் விடுதலை முன்னணியினால் நாராயண்பேட்டிய பகுதியில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றில் அதன் அரசியல் குழு உறுப்பினர் KT லால்காந்தா கருத்து தெரிவித்தார்.
மாகாண சபை தேர்தலால் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது. மாகாண சபையில் எவர் வெற்றி பெற்றாலும் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது. அதற்கு அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும், அரசாங்கத்தை மாற்ற வேண்டும். அதற்காக எதிர்காலத்தில் மாகாண சபை தேர்தல் ஒன்றை நடத்த உள்ளனர். இந்த தேர்தலின் போது உங்கள் பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகளை எம்மால் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். பொருட்களின் விலை அதிகரித்தமை மற்றும் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் வரி அறவிடுகின்றமை தொடர்பில் இந்த நாட்டில் உள்ளவர்கள் தற்போது கதைக்கின்றனர். இதுவே அபிவிருத்தியாகும். இது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. தொழிற்பயிற்சி அமைச்சின் முன்னேற்றம் தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்று இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தலைமையில் நேற்று நடைபெற்றது. දශක 3ක් ඇතුළතදී තරුණ නැගිටීම් 3ක් සිදු වෙච්ච. අපේ රට විතරයි තියෙන්නේ. 3 தசாப்தத்தில் இளைஞர் எழுச்சி இடம்பெற்ற ஒரே நாடு எமது நாடு மாத்திரமே. இந்த எழுச்சி ஏன் இடம்பெற்றது என்பது குறித்து ஆராய ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதுடன் இவற்றுள் சில நடைமுறைப்படுத்தப்பட்டன. நாங்கள் இளைஞர்களிடம் சென்று அவர்களின் மொழியில் பேசவில்லை என்பதை இதன்போது நேர்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முறைப்பாட்டில் நானும் ஒருவர். ஏனையோரை சுட்டிக்காட்ட மாட்டேன். அமைச்சு என்ற வகையில் இந்த இளைஞர் இயலாமை என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதனை நிராகரிக்கின்றோம். අපි අමාත්‍යංශයක් විතර මේ තරුණ අසහනය කියන කාරණේ පිළිගන්නේ නැහැ, ප්‍රතික්ෂේප කරනවා. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரான காமினி நவரத்ன பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் என்.கே. இளங்கோவன் மலேசியா பயணமாகதை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. போலீஸ் மா அதிபர் என்.கே. இளங்கோவன் இன்று முற்பகல் மலேசியாவிற்கு புறப்பட்டு சென்றார். மலேசிய போலீஸ் சேவையின் பயிற்சி நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து இலங்கையின் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதுடன் போலீஸ் சேவை தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை கட்டியெழுப்புவதே அவரது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். முல்லைத்தீவு மாங்குளம் பனிச்சக்குளம் பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களில் 4 கிளிநொச்சி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10 பேர் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதாகவும் 10 பேர் சிகிச்சைகளை முடித்துக் கொண்டு வீடு திரும்பியுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. A9 வீதியில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது நேற்று மாலை விபத்துக்குள்ளானது. விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நெல் விற்பனை சபைக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகள் தொடர்பில் விசேட கணக்காய்வு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக கணக்காய்வாளர் H.A.S. சமரவீர குறிப்பிட்டார். 8 குழுக்களை ஈடுபடுத்தி இந்த கணக்காய்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நெல் விற்பனை சபைக்கு சொந்தமான 300க்கும் அதிகமான களஞ்சிய சாலைகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விசேடமாக அம்பாறை, காலி, திருகோணமலை, குருநாகல், அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் கணக்காய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக H.A.S. சமரவீர தெரிவித்தார். நெல்லை களஞ்சியப்படுத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பிலான பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வாளர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு முகத்துவாரம் கடலில் சுறா மீன் ஒன்று இன்று கரை ஒதுங்கியுள்ளது. 12 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட இந்த சுறா மீன் 750 கிலோ எடை கொண்டுள்ளது. இந்த சுறா மீன் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பெருந்திரளான மக்கள் சுறா மீனை பார்வையிட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் ஒலிம்பிக் பயிற்சி நிலையத்தின் வில்வித்தை பிரிவில் இணைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்வித்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட த ஹங்கர் கேம்ஸ் திரைப்பட வெற்றினை தொடர்ந்து வில்வித்தையில் இவர்களுக்கு நாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுசேன் கொலின்ஸின் புகழ்பெற்ற நூலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் கதாநாயகி வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவராக நடித்துள்ளார்.
கதாநாயகி ஜெனிஃபர் லாரன்ஸ் ஒலிம்பிக் வில்வித்தை வீரர் ஒருவரிடம் முறையாக பயிற்சி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த விளையாட்டின் நுணுக்கங்களை சிறப்பாக கற்றுக்கொள்வதற்காக பயிற்சி காலத்தின் போது இவர் ஒரு நாளிலேயே 100 அம்புகளை எய்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.